பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் நாட்டின் மிக உயர்ந்த சட்ட அமைப்பு சபையாகும். இந்திய ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் இந்த நாடாளுமன்றத்தில் இரு அவைகள் உள்ளன. ஒன்று மேலவை எனப்படும் ராஜ்யசபா, மற்றொன்று மக்களவை எனப்படும் லோக்சபா ஆகும். டாக்டர் B.R. அம்பேத்கரின் வரைவு குழுதான் முதலாக நாடாளுமன்ற முறையிலான அரசாங்கத்தை பரிந்துரை செய்தது. 26 ஜனவரி 1950 முதலாக இந்திய ஜனநாயகம் மலர்ந்தது. மேலும் இந்திய குடியரசாக உருப்பெற்று நாடாளுமன்றம் தோன்றியது. நாட்டின் வரவு செலவு கணக்குகள் மற்றும் சட்ட திருத்தங்கள் இவற்றிற்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பொறுப்பாகிறது. பாராளுமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் வரும் துறைகளானது போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு, வங்கிகள், ரயில்வேக்கள், வெளியுறவுத்துறை, பாதுகாப்பு, சுங்கம் மற்றும் சுங்கவரித்துறை, மேலும் பல. பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் நாடாளுமன்ற நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒன்றாகும். இக்கூட்டத்தொடரில் தான் நாட்டின் வரவு செலவுகள் குறித்த முக்கிய முடிவுகள் எட்டப்படுகின்றன. பொதுவாக ஒரு வருடத்திற்கு மிக முக்கியமாக 3 கூட்டத்தொடர்கள் நடக்கின்றன. பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை, குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை. இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.